ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் எப்போ புல்லிஷா மாறும், அதாவது ஒரு ஸ்டாக் எப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு போகும் அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், கணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 74வது நாள் ரீச் ஆகிட்டோம், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் லைவ் எக்ஸாம்பிளோட 2 ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஒன்று டாடா ஸ்டீல், இன்னொன்று எல்டிஎம், சரிங்களா? ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஸ்டாக் தான். இதில் 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிரும். நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது எப்படி வரைஞ்சேன் அப்படிங்கிறத நான் 2வதாக சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் எங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறத புக்லேயே ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் MBA படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் டீச் பண்ணுவாங்க. நான் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இதெல்லாம் சும்மா ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணால் தானே அந்த கம்பெனி மேலே போகும். இது எப்படி இவங்க சொல்கிற மாதிரி ட்ரெண்ட் லைன் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை. மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ட்ரெண்ட் இதுதான் டிசைட் பண்ணோம், சரிங்களா? நீங்கள் ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்துடும். ஃபர்ஸ்ட் விஷயமே, மார்க்கெட்டில் என்ட்ரிக்கான இடம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது நம்ம பை என்ட்ரி கொடுப்போம், சரிங்களா? இன்னொன்று, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி ரிவர்சல் ஆகி திரும்ப மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரிஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும், சரிங்களா? அப்போது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணும்போது செல் சைடு போகவே போகாதீங்க. அதாவது இன்ட்ராடேயில் ஒன்று இருக்குது, அதாவது அன்னைக்கே நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுனால நீங்கள் செல் பண்ணி பை பண்ணலாம். இப்போதைக்கு அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் கம்மி பண்ணிடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்லேயே 3 பேர் இருப்போம், ரிஸ்க் லவ்வர், ரிஸ்க் டேக்கர், ரிஸ்க் அவேரர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகினராக வர்றவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ரிஸ்க் லவ்வராக இருக்கக்கூடாது. வந்த உடனே மார்னிங் ட்ரேட் எடுக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? நம்ம எப்போதுமே ரிஸ்க் அவேரர், கரெக்டாக ட்ரெண்டை பார்க்கணும், சரியான நேரத்தில் நம்ம என்ட்ரி கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போ நமக்கு என்ட்ரி இடம் எங்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மார்க்கெட் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மோட்லேயே தான் ட்ராவல் ஆகும். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கங்க. அதாவது ஒரு சார்ட் ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே, சரிங்களா? ஆனால் நல்லா டைம் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட், ஒரு மார்க்கெட் ஒரு இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்சைடில் லைன் இருக்கும். அதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே. நான் இங்கே இருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ நான் இங்கே வரைக்கும் வரைஞ்சிட்டு இப்போ நான் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா, சரிங்களா, பர்ஃபெக்ட் மேட்ச் இருக்குமான்னு கேட்டால் எஸ், பர்ஃபெக்ட் மேட்ச் இருக்கும். இப்படி வரையும் போது தெரியாது. அதை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு 5 நிமிஷம் அந்த சார்ட் அப்படி பாருங்கள். பார்த்தா தான் நல்ல டைம் இருக்கும் மார்க்கெட் எங்கே வரும் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போது இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது இந்த லைனில் 2 டச் இருந்தால் போதும், இந்த லைன்லையும் பாருங்கள், சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த டச் அப்படிங்கிறது நல்ல கிளாரிட்டி, சரிங்களா? இப்போது டவுன் ஆகிற ஸ்டாக் எல்லாத்தையுமே நல்லா கவனிங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் தொடர்ந்து டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்ச உடனே இதை அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு இடத்துல சிட்டிங் ஆகும், சரிங்களா? அந்த சிட்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ இது தெரிஞ்சிச்சு, இந்த இடம் இது வரைக்கும் தான் வரும் மார்க்கெட் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த லைன் கரெக்டாக நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா? இந்த லெவல் வரைக்கும் தான் நீங்கள் ட்ரேடே புஷ் பண்ணணும். இப்போது சப்போர்ட் லைன் வரைஞ்ச உடனே, சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லைன் வரையணும். அது டவுனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருக்கோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இதனுடைய ட்ரெண்ட் லைனை நீங்கள் வரைஞ்சிருங்க. ஸோ மார்க்கெட் அடுத்து போகக்கூடிய லெவல் என்ன அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த இடத்துலலாம் ரீச் ஆகிருக்கா, அகெயின் மார்க்கெட் மூவ் ஆகிற இடம்.
அப்போ எப்போ என்ட்ரி அப்படிங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட். இப்போது தேர்ட் பாயிண்டில் 2 விஷயம் இருக்குது சரிங்களா. இப்போ இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஃப்ளாட் லைன் இருக்கும் பாருங்கள். ஒரு ஃப்ளாட் லைன் கரெக்டாக இருக்கா? 2 கன்ஃபர்மேஷன் இருக்கா சரிங்களா. ஒன்று நார்மலாக ப்ரீவியஸாக வந்த ரெக்கார்டட் எல்லாமே கிளியராக இருக்குது. இன்னொன்று இங்கே ஃப்ளாட் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் என்னவா இருக்குது, ரெடியாக இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால தான் நான் குரூப்லேயே சொல்லியிருப்பேன், இந்த டாடா ஸ்டீலை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. இப்போது இந்த ஸ்டாக்கை நல்லா கவனிச்சிட்டிங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா மார்க்கெட்டில் நம்ம அடுத்து என்ன டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னா இங்கே இருந்து ட்ரெண்ட் லைன் வரீங்க. இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அப்போது இந்த இன்சைடு ஒரு லைன் இங்கேருந்து வரும். நான் வருதா? இப்போ மார்க்கெட் எப்போ அப் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னா இந்த லைனுக்கு அவுட் சைடு வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். சிம்பிள், ஈஸியாக தான் இருக்கும். நான் இன்னொரு ஸ்டாக்கையும் வச்சு நான் எக்ஸாம்பிளாக ஷோ பண்ணுறேன், அது ஒர்க் ஆனதையும் காட்டுறேன் சரிங்களா. இனி இந்த லெவல் எப்போ பிரேக், இது வந்து கரெக்டான லைன் சரிங்களா. இப்போது இந்த லைனுக்கு ஹையில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா மார்க்கெட் பியூர்லி அப் ட்ரெண்ட் சரிங்களா. அப்போ உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டாடா ஸ்டீலை தொடர்ந்து செக் பண்ணுங்கள், இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். அப்போது சப்போர்ட் ரொம்ப கிளியராக இருக்குது சரிங்களா. ஹரிசாண்டலாகவும் நமக்கு கிடச்சிருச்சு, ட்ரையாங்கிளாகவும் நமக்கு கிடச்சிருச்சு மார்க்கெட். அதனால தான் இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிக்கும், இவ்வளோ நாள் தொடர்ந்து சரிஞ்சிச்சா இந்த இடத்துலேருந்து பாருங்கள் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் நடக்கும். ஸோ நீங்கள் இதிலேருந்து என்ட்ரி பண்ணி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா லாங் ரன், அந்த சென்ஸ் ஒரு 3 months 1 month நீங்கள் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு துரிதமாக ஒரு நல்ல இடத்துக்கு இது போயிடும் சரிங்களா. இது ரெண்டாவது நான் இன்னொரு ஸ்டாக்கையும் ஷோ பண்ணுறேன், எல்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இதுவுமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஸ்டாக் தான் சரிங்களா. நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டதுலேயே நான் அந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருப்பேன். நல்ல ட்ரெண்ட் லைன் மட்டும் கீழே ஃப்ளாட் லைன் கிடச்சிருச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக மீட் ஆகுதா, இந்த லைன் மீட் ஆகுதா, இங்கே மீட் ஆகுதா. இனி அகெயின் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும், அதாவது சிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் சரிங்களா. பர்ஃபெக்ட் மேட்ச் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த செகண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் எப்போவுமே கரெக்டாக வரைய தெரிஞ்சாலே போதுமானது தான் சரிங்களா. அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கரெக்டாக உட்காந்துருக்கா. இப்போது இதெல்லாம் அப் ட்ரெண்டுக்குரிய ஸ்டாக். இங்கே பிரேக் ஆகி இங்கே ஒரு கரெக்ஷன் ஆகி போகுதா, ஒரு ரீடெஸ்ட் நடந்து போகுதா. அது இந்த மார்க்கெட் இங்கே வந்துடுச்சு, சின்னதாக ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட்டு மூவ் ஆயிரும். அப்போது இந்த லைனில் எப்போ பிரேக் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணாலே போதுமானது தான். அடுத்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது. அப்போ உங்களுடைய ட்ரேட் எங்கே இருக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருக்கணும் சரிங்களா. இப்போ எல்டிஎம்மே நீங்கள் பார்த்துக்குங்க, லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் சரிங்களா 4870க்கு மேலே போச்சு அப்படின்னா பாருங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல மூமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது தான் சரிங்களா. அப்போது ஒரு ஃப்ளாட் லைன் மார்க்கெட் அடுத்தடுத்த மூவ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது. இப்போது இதுலேயுமே நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும், இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே என்ட்ரி கொடுக்கலாம் சரிங்களா. ஏன்னா முன்னாடியே கொடுத்துடலாம். இதுக்கு இன்சைடில் ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், என்ன இருக்கா. ஸோ இந்த லைன் இன்னொரு இடத்துல கனெக்ட் ஆகும். அதாவது இது ப்ரீவியஸாக இருந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எங்கே வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிறது. இதை பார்த்தாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் சரிங்களா. நீங்கள் ஒவ்வொரு லைனும் இப்படி வச்சு பார்த்தாலே ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு தெரியுதா, மார்க்கெட்டோட அடுத்த டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியுதா. அப்போ இதுவுமே ப்ராப்பரான ட்ரெண்ட் கட்டா சரிங்களா. இன்னும் மார்க்கெட் அடுத்தடுத்த மூவ் இருக்கும். இது வந்து ஒரு 5000 நியர்லி 5000 இருக்கக்கூடிய ஸ்டாக். அப்போ நியர்லி கொஞ்சம் செக் பண்ணீங்க அப்படின்னா இப்படியான ஸ்டாக்கில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணும்போது சரிங்களா
உங்களுக்கு அன்னைய டேயில் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். மறுநாள் உங்களை எங்கே எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கில், அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற விஷயமே ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கில் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே. அப்போ நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு தெளிவான பிம்பம் இருக்கும். ஒவ்வொரு லைனுமே எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுதா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். இனிஷியல் டைமில் கடினமாக தெரியும், போக போக அது பர்ஃபெக்ட் மேட்ச் ஆயிரும். சரிங்களா? இருப்பினும் என்ன டவுட் இருந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.